நம்பர்ஸில் பெரிய சம்ஸ்லாம் கொடுத்தா கூட ஈஸியாக போடுறவங்க பசங்க ஒரு சிம்பிளான வேர்ட் ப்ராப்ளமில் ஸ்டக் ஆகி நின்றுறாங்களா? அதனால அவங்களுக்கு மேக்ஸ் தெரியல, மேக்ஸ் கஷ்டமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா வேர்ட் ப்ராப்ளம்ங்கிறது வெறும் மேக்ஸ் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, அது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம். அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு வேர்ட் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், லாஜிக்கை யோசிக்கணும், விஷுவலைஸ் பண்ணணும், இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும். ஒரு ஸ்டோரியை அதை அவங்களால இமேஜின் பண்ண முடியலன்னா அதை சால்வ் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஸோ இந்த மாதிரியான கிட்ஸுக்கு மேக்ஸை ஸ்டோரியாக சொல்லிக் கொடுங்க, நம்பர்ஸ் இல்லாமல் ரியல் டைமாக. உன்கிட்ட கொஞ்சம் ஆப்பிள்ஸ் இருக்குது, நீ கொஞ்சம் ஆப்பிள்ஸும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறப்போ உன்கிட்ட என்ன ஆகும்? அப்போ அந்த குழந்தை என்கிட்ட கம்மி ஆகும்னு சொல்லும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக நம்பர்ஸ் ஆட் பண்ணி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. யூ ஹேட் 5 candies and ate 2. How many do you have now? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுல கிட்ஸ் அதை யோசிக்க ஆரம்பிப்பாங்க. கொஸ்டினை படித்ததும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேளுங்க. கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சாலே அவங்க ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அவங்களுக்கு தெரியலனா உடனே ஆன்சரை சொல்லாமல் குட்டி குட்டி ஹிண்ட்ஸ் கொடுங்க. இந்த ஸ்டோரியில் என்ன சொல்கிறாங்க, என்ன கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறாங்கன்ட்டு கைடிங் கொஸ்டின்ஸ் கேளுங்க. இந்த மாதிரி பண்ணனால அவங்களோட திங்கிங் இம்ப்ரூவ் ஆகும். ஆன்சரை கெஸ் பண்ணாமல் எப்படி சால்வ் பண்ணணும்னு யோசிப்பாங்க. டெய்லி வேர்ட் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா வேர்ட்னு காமெண்ட் பண்ணுங்கள்.